சேனல் ஃபை நெஞ்சங்களுக்கு வணக்கம். 2026 அரசியல் களத்தை நோக்கி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். குறிப்பாக அந்த திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அதில் யார் அமைச்சர்கள் இடம் பெறுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சீனியரை வச்சு பார்க்கும்போது அப்போ அவங்க தொடர்வார்களா, ஒரு கட்சியிலே நீடிப்பார்களா, இப்போ இருக்கக்கூடிய யாராவது வெற்றி பெறுவா முதல்ல அப்படிலாம் கேள்விகள் இருக்கும். குறிப்பாக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு எளிதில் தோற்ற மாட்டாங்க, வெற்றி தான் வரும். காரணம் அவர்கள் அமைச்சர் பதவி இருக்கு. அதை வைத்து அவர்கள் தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை எல்லாம் முதலில் செய்துவிட்டு அந்த மக்களை தங்கள் பக்கம் கவர்ந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் அமைச்சர்கள் அவ்வளவு எளிதில் அடுத்த தேர்தல் சந்திக்கும் போது தோல்வி அடைய மாட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலை பார்ப்போம். பார்த்துட்டு இவங்க யாருக்கு அடுத்த முறை வெற்றி வாய்ப்பு பிளஸ் யார் யாரு இதே போல அமைச்சராக தொடர்வார்கள் அப்படின்றதையும் பார்த்துடலாம். முதலாவதாக ஆதி திராவிடர் நலத்துறை மதிவேந்தன் அவர்கள் முதல் முறையாக 2021 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் அமைச்சரவையில் இருக்கார். அதற்கு பிறகு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் MRK பன்னீர்செல்வம் சீனியர் தொடர்ந்து வெற்றி வாகையை சூடி வரக்கூடிய நபர். அடுத்து மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இவர்களும் அதே மாதிரி தான் தொடர் வெற்றிகளை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர். இவங்களுக்கும் 2026 வெற்றி வாய்ப்பாக தான் இருக்குது. அடுத்ததாக சிறுபான்மையினர் துறை நாசர் அவர்கள், இவருக்கான வெற்றி வாய்ப்புன்றது உறுதி. அதாவது ஆவடி தொகுதியில் 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற நபர். புதிதாக தான் சட்டமன்றத்தை கொண்டு வந்தோம், 3 தேர்தல்கள் தான், அதில் 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவர் அடுத்த முறை அமைச்சர்கள் நீடிப்பாரா அப்படின்னா 100% இல்லை. இவருக்கான அந்த அமைச்சரவைன்றது இந்த வருடத்தோடு இறுதி செய்யப்படுகிறது. 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய அமைச்சர், அதுக்கு பிறகு அவ்வளவுதான். இவர் கடைசியாக அமைச்சராக இருந்து கொள்ளலாம். அவருடைய பல்வேறு நடவடிக்கைகளை வரலாறுகளை புரட்டி பார்த்தால் அமைச்சர் கொடுத்து திரும்ப வாங்கிட்டு திரும்ப கொடுத்து இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ 2026 இவர் அமைச்சரவை பட்டியலில் கண்டிப்பாக இடம் பெற மாட்டார், அது ஒன்று உறுதி. அடுத்ததாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, இவரும் ஒரு தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரர். அதிக வாக்குகளை வெற்றி பெறக்கூடிய நபர். இவரும் அடுத்த முறை வெற்றின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், அவர் மாவட்டத்திலே அவருடைய செல்வாக்கு தான் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்குது. ஸோ அவருடைய வெற்றி வாய்ப்புன்றது பிரகாசமாக இருக்குது. போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், இந்த போக்குவரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. இவர் இந்த பதவியை ஏற்ற பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஊழியர்களை சரியாக கையாண்டு வருகிறான்ற ஒரு நற்பெயர் இவருக்கு இருக்குது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் துறையை சரியாக கையாளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இவருடைய சட்டமன்ற தொகுதியில் பிரகாசமாகவே இருக்குது. அடுத்ததாக வனத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன், இவரும் அதே போல தான் பெரிய அளவில் இவருடைய துறையில் எந்த ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். இது வெளியவும் தெரியல, ரொம்ப நெகட்டிவும் கிடையாது, நார்மலான ஒரு வேலை தான் போய்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஜவுளி ஆர் காந்தி, இவருக்குமே ஒரு துறை கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்து வச்சிருக்க மாதிரி தான் ஆர் காந்தி அவர்கள் தொடர்ந்து அமைச்சரவையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றதும் பிரகாசமாக தான் இருக்குது. அடுத்ததாக குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை மாசு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் துறை ரீதியாகன்னு அவங்க சொன்னாலும் வெற்றி வாய்ப்புன்றது அவர் தொகுதியில் அவருக்கு தான். அவரை வீழ்த்துவதுன்றது கொஞ்சம் கடினம் தான் இந்த சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில். அடுத்த உயர்கல்வித்துறை கோவிச்செழியன் அவர்கள், இவர் புதிதாக இந்த உயர்கல்வித்துறைக்கு பொன்முடிக்கு பிறகு போடப்பட்டவர். இவர் பட்டியலினை சேர்ந்தவர் அப்படின்றனால இந்த துறையை பற்றி இவர் ஒரு தனி கவனம் ஈர்த்தார். எல்லாரும் மத்தியிலையுமே பட்டியலின மக்களில் ஒருத்தர் எப்படி உயர்கல்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தனி கவனம் ஈர்த்தவர். இவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றதும் இவருக்கும் பிரகாசமாக தான் இருக்கிறது. பொதுத்துறை அமைச்சர் ஏவா வேலு, இவங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், இவங்கெல்லாம் ஷோர் அண்ட் ஷாட்டை அடிக்கக்கூடிய ஆட்கள். ஏவா வேலு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை முத்துசாமி அவர்கள், இந்த துறையை இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் யாரும் பேர் கட்டினா சொல்ல தெரியாது, ஆனால் இந்த துறையை யார் இருந்தாங்கன்னா 2 பேர் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒன்று செந்தில் பாலாஜி பேரும், இன்னொன்று முத்துசாமி பேரும். இந்த 2 பேரும் சொல்லிவிடுவார்கள். செந்தில் பாலாஜிக்கு அடுத்ததாக இந்த துறையின் பெயரை வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அது முத்துசாமி பெயர் தான். அதனால இவனும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 2026 தேர்தலில் அமைச்சரவையில் இடம் அப்படின்றது சற்று ஒரு கேள்விக்குறி தான். அடுத்ததாக மனிதவள மேலாண்மை துறை கயல்விழி செல்வராஜ், இவங்க ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட ஒரு 55 வயதாகுது, பெண்மணி ஒருத்தவங்க இந்த அமைச்சரவையில் இருக்காங்க. அடுத்தது தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, ஒரு வயது குறைந்த அமைச்சர்னே எடுத்துக்கலாம். இவர் ஷோர் அண்ட் ஷாட்டா 2026 வெற்றி பெறுகிறார். அமைச்சரவையிலும் இவருடைய பெயர் 2026 இருக்கும், அதுல என்ன மாற்று கருத்தும் கிடையாது. தகவல் தொழில்நுட்பத்துறை பழனிவேல் தியாகராஜன் மிகவும் நேர்மையானவர். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கல அப்படின்னாலும் கூட வெற்றி பெறக்கூடிய நபர் இந்த நபர். இவர் வந்த உடனே நிதி அமைச்சராக வர்றாரு. பல்வேறு அந்த பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இவர் ஏதோ பேச போய் அது திமுகவில் பெரிய பிரச்சனையாகி இவருக்கு வேற யாரும் என்னன்னா கட்சியில இருந்துப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இவர் அந்த துறையை மட்டும் மாற்றிவிட்டு ஐடி கொடுத்துட்டாங்க, தகவல் தொழில்நுட்பத்தை பிடிஆரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உறுதி. அவர் எம்எல்ஏ ஆகிறத யாராலும் முதல்களை தடுக்க முடியாது. அவர் எம்எல்ஏ ஆவது உறுதி, ஆனால் அமைச்சரவையில் இடம் பெறுவாரா அப்படின்றது கேள்விக்குறி தான் அடுத்த முறை. அடுத்ததாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை CV கணேசன்,
இவரும் அதே மாதிரி சீனியர் தான், வெற்றி உறுதி. ஆனால் அமைச்சரவையில் இடம்ன்றது இவருக்கும் வாய்ப்பு கிடையாது. நீர்வளத்துறை அமைச்சர் நமது மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள், அவர் எம்ஜிஆர் காலம் கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ந்து திமுக ஆட்சி என்றால் அமைச்சரவையில் துரைமுருகன் பெயர் இல்லாமல் இருக்கிறார். எப்படி முதலமைச்சரோ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினோ, அதுபோல இவர் வந்து அமைச்சர்களிடம் இவருடைய பெயர் இல்லாமல் இருக்கவே இருக்காது துரைமுருகன். 2026 இவர் தேர்தலில் நின்றாலும் வெற்றிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே போல் அமைச்சரவையிலையும் இவருடைய இடம் கிடையாது. இவர் தேர்தலில் நிற்பது அப்படின்றதே கேள்விக்குறிதான் அந்த முறை. இவர் இதோடு ஓய்வு பெறப் போகிறார். கட்சி ரீதியாக ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்பட்டு இருப்பாரே தவிர தேர்தலில் இந்த முறை வேலூர் மாவட்டத்தில் இவர் காட்பாடியில் போட்டி போட போவது கிடையாது. அது மட்டும் உறுதியாகிவிட்டது. சிறு குறு நடுத்தர தொழில் டி.எம். அன்பரசன், அதாவது சென்னையின் ஒரு முக்கிய முகமாக அங்கமாக பார்க்கக்கூடிய நபர் அன்பரசன் அவர்கள், அவர்களுக்கு இந்த முறை இந்த அமைச்சர் இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த முறை அமைச்சர் பதவி அப்படின்றது கேள்விக்குறி. ஆனால் எம்எல்ஏவாக தொடர்வார். 2026 வெற்றி வாய்ப்பு அவர் தொகுதியில் அவருக்கு கணிசமாக இருக்கிறது. அமைச்சர் அவர் மட்டும் உறுதியாக கிடையாது. அதற்கடுத்து நகராட்சித்துறை KN நேரு, இவர் இருக்கும் வரை இந்த தொகுதி இவருடையதான். அந்த தொகுதி யாராலும் மாற்ற முடியாது. KN நேரு அவர்கள் 2026 வெற்றி வாகை சூடுகிறார். அமைச்சரவையில் இடம் பெறுவாரா அப்படின்னா பாதிக்கு பாதி வாய்ப்புல தான் போய்கிட்டு இருக்கு. காரணம், திருச்சி அவருடைய கோட்டை என்றாலும் இப்போ திருச்சியில நேரு அவர்களும் அதே போல கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்களும் இருக்காங்க. ஸோ 2026 போட்டியாக வரும் பட்சத்தில் மாவட்டத்திற்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சிறு ஒரு சங்கடங்கள் இருந்தால் கூட ஒரு அமைச்சரை ஒரு மாவட்டத்திற்கு ஒருத்தர் மேனி போட்டால் நேருவின் பெயர் விளக்கப்பட்டு அந்த இடத்துல அன்பில் மகேஷ் முன்னிலை பெறுவார். இப்போ நேரு அவர்கள் சீனியர், இத்தனை முறை இருந்து விட்டார், இத்தனை காலங்கள் இருந்து விட்டார் அப்படின்னா எம்எல்ஏவாக தொடர்வார். ஆனால் அமைச்சர் பதவி அப்படின்றது 70-30 தான் அவருக்கு இருக்குது. 70% நேருக்கு வாய்ப்பு இருக்கிறது, 30% இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் தான் 2026 தேர்தலில் இருக்கும். ஆனால் நேருவை விலக்கி விட்டு இவர்கள் அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு சாத்தியமற்ற நிகழ்வு தான். எம்எல்ஏவாக தொடர்வார். ஆனால் அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்கும் நேருவிற்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும், குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை. அடுத்ததாக இயற்கை வள மேலாண்மை ரகுபதி அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். பிறகு இப்போ இயற்கை வள மேலாண்மை. ஆக்சுவலாக இவர் அதிமுகவில் இருந்து பிறகு திமுக வந்த நபர். இவர் தொடர் வெற்றிகளை தான் பெற்றுக்கிட்டே வந்தார். குறிப்பாக இப்போ 2021 தேர்தலில் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரும்பியும் தொகுதியில் வெற்றி பெற்றார். ஸோ இவர் இந்த முறை மிகப்பெரிய சீனியர், இவர் ரொம்ப சீனியர் பார்த்துக்கோங்க. இவர் இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடையாது. 2026 அமைச்சர் ரகுபதி அவர்கள் 2026 போட்டி போட போவது கிடையாது. அவருக்கு பதிலாக அவருடைய மகன் களமிறங்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திருமயம் தொகுதியில். திருமயம் தொகுதியில் ரகுபதிக்கு பதிலாக அவருடைய மகன் களம் காண்கிறார். இவரும் துரைமுருகன் போலவே ஓய்வு பெறுகிறார் அரசியலில் இருந்து. அடுத்ததாக வருமானம் மற்றும் பேரிடர் மேலாண்மை KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், இவருக்கும் எம்எல்ஏ அப்படின்றால எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2026 தொடர்வார். அமைச்சர் பதவியிலும் இவருக்கு கட்டாயம் இடம் உண்டு. காரணம், அவருடைய வேலைகளும் அவர் கட்சி இருக்கக்கூடிய சில பணிகளும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தும் அவங்களுக்கு. ஸோ அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறது அப்படின்றது சாத்தியமற்ற ஒரு நிகழ்வு. அடுத்ததாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பெரியசாமி, மிக பெரிய ஓட் லீடிங் தமிழ்நாட்டில் அப்படின்னா பெரியசாமி அவர்கள், அவரை தாண்டி யாரும் கிடையாது. ஸோ அவர் எம்எல்ஏவாக நின்றால் கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதி. ஆனால் அமைச்சரவையில் சீனியருக்கு இடம் உண்டா இந்த முறை அப்படின்னா அந்த வரிசையில் பெரியசாமி அவர்கள் பெயர்கள் நீக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், ஆனால் அமைச்சரவைக்கு அவர் பெயர் பரிந்துரைக்கப்படாது அடுத்த முறை. அடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், வெற்றியும் உறுதி. திமுக ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையிலும் இடமும் உறுதி. சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை கீதா ஜீவன், இவங்களும் அதே மாதிரி தான். அங்கே பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இந்த முறை இவங்க எம்எல்ஏவா சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அமைச்சராகிட்டு அடுத்து எம்எல்ஏவாக போட்டிக்கிட்டால் தோல்வியே இருக்காது. ஒரு சிலர் மட்டும் தோல்வி அடைவாங்க, பாக்கலாம் வெற்றி பெற்றுவாங்கன்னு. அந்த வெற்றி தோல்விக்கு நடுவில் இருக்கக்கூடிய நபர்ல கீதா ஜீவன் ஒருத்தவங்க. இவங்களும் அவருடைய தொகுதியில் வெற்றி பெறுவார்களா தோல்வி அடைவார்களா? 50-50% இவங்க எம்எல்ஏ ஆவதற்கே 50-50 இருக்கு. வெற்றி பெற்றால் ஒருவேளை அமைச்சரவை இடம் கிடைக்கா அப்படின்னா அமைச்சரவையில் இடம் கண்டிப்பாக கிடையாது. இவங்க எம்எல்ஏ தேர்தலிலும் 50க்கு 50 ஒரு மார்ஜினில் தான் நிற்கிறாங்க. அடுத்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட போறாரு. சேப்பாக்குன்றது திமுகவுக்கு எழுதி வச்ச ஒரு தொகுதி. 2027 அரசியல் களம் எப்படினாலும் மாறலாம். ஆனால் உதயநிதி அவர்கள் வெற்றி அப்படின்றது உறுதி. 2026 தேர்தலில் அமைச்சரவையில் கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி அமைத்தா திமுக என்ன உதயநிதி எல்லாம் ஒன்று தானே. ஸோ அவருக்கும் அமைச்சரவையில் அவர் முதல்வர் பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் துறை MP சாமிநாதன், அதாவது இருக்கிற இடமே தெரியல அவர். ஆனால் ஒரு நல்ல மனிதர். ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தேஜசான முகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பார் என் டைமும்.
அவர் வெளியே தெரியாது. எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் வெளியவே தெரியாதோ அது போல அவரும் வெளியே அந்த அளவுக்கு தெரிஞ்சதில்லை. ஆனால் எம்எல்ஏவாக வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு உறுதி. அமைச்சரவையில் தொடுவார் வாரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அடுத்ததாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பி ராஜேந்திரன், இவரும் அதே போல தான் எம்எல்ஏவாக தொடர்வார். ஆனால் அமைச்சரவையில் இடம் அப்படின்னா கிடையாது இவருக்கு அடுத்த முறை. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், இவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி முதல் முறையாக 2016 போட்டி போடுறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு. 2021 திமுக ஆட்சி அமைக்குது. இவருக்கு விளையாட்டுத்துறையும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் கொடுக்குறாங்க. பிறகு உதயநிதி அமைச்சராக பதவி ஏற்கும்போது விளையாட்டுத்துறையை இங்கிருந்து பறித்து இவர்கிட்ட உதயநிதிட்ட கொடுத்துட்றாங்க. இவர்கிட்ட சுற்றுச்சூழல் துறையும் முன்னாள் இராணுவ நல மேம்பாட்டுத்துறையும் தான் மெய்யநாதனிடம் இருக்கிறது. பிறகு மறுபடியும் அமைச்சரவை மாறுகிறது. அந்த முறை இவரிடம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 முறை மாற்றும் பொழுதும் அமைச்சரவையில் இருந்து பெயர் நீக்கப்படாத ஒரே ஆள் மெய்யநாதன் அவர்கள். ஸோ இவருக்கான 2026ன்றது எம்எல்ஏ ஆகிறது யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலே இவருக்கு எதிராக பல நபர்களை ஒன்று திரட்டி நிப்பாட்டினாலும் அங்கே வெற்றின்றது இவருக்கு தான். 2026 இவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அப்படின்னா 100% கிடைக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் போது மாவட்டங்கள் ரீதியாக சமூகத்தின் ரீதியாக தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2026 இந்த முத்தரையர் சமுதாயத்தில் இவர் வெற்றி பெற்றால் இவருக்கு தான் அமைச்சரவையில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் இவர் மட்டும்தான் ஒரே ஆள் தான் இருக்காரு. பட் திருச்சியிலையோ இல்லை மதுரை ராமநாதபுரத்தில் அங்கே இருந்து வெற்றி பெற்றாலும் இவர் இப்போ இந்த 2021 இந்த 2025 காலம் வரை அமைச்சராக செயல்பட்ட ஒரு செயல்பாட்டை பார்த்துட்டே இவருக்கு திரும்ப இவருக்கு தான் கொடுத்தாகணும் சீனியர் அடிப்படையில். ஏன்னா சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களை வெளில கொண்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு புதுசாக வருவாங்க, அதுக்கடுத்து புதுசாக வருவாங்க. இப்படி இவர் புதிதாக வந்தவர் மெய்யநாதன் 2021 வந்தவர். அடுத்து ப்ரொமோட் ஆவார், சீனியராக ப்ரொமோட் ஆவார். இவர் முதல் முறையாக வரும்போதே விளையாட்டுத்துறையும் கொடுத்து சுற்றுச்சூழல் துறையும் கொடுத்தாங்க. விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார். உலகம் முழுவதும் முற்று நோக்கும் வகையில் சதுரங்க போட்டியை நடத்தி காட்டினார். அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி கிடையாது, மெய்யநாதன் அவர்கள் சிறப்பாக நடத்தி உலக நாடுகளையே உற்று பார்க்க வைத்தார். அதனால தான் ஸ்டாலின் சொன்னார் இவர் மெய்யநாதன் அல்ல ஸ்போர்ட்ஸ்நாதன் அப்படின்னு இவருக்கு புகழுரை கொடுத்தார். ஸோ 2026 வெற்றி வாய்ப்புன்றது மெய்யநாதனுக்கு உறுதி. அமைச்சரவைகளும் இவர் சமூகத்தின் அடிப்படையில் இவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இவரை தாண்டி வேறு யாரும் வெற்றி பெற ஆட்கள் கிடையாது. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மை சமுதாயத்தினர் இருக்காங்க. ஸோ அந்த சமூகத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி என்றால் அது மெய்யநாதனுக்கு மட்டும்தான் அப்படின்றது உறுதியாக இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கு இருக்க அமைச்சரவை பட்டியலில் பார்த்துட்டோம். இதில் நம்ம உறுதியாக கூறுவது யாராருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல கடைசியாக கூறிய சிவவி மெய்யநாதன் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி 2026 இவர் அமைச்சராக தொடர்வார். காரணம் சமூகத்தின் அடிப்படை. அதை தாண்டிலும் முதல் முறையாக பதவியேற்று மிகப்பெரிய அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை சுற்றுச்சூழல் துறை இரண்டையும் திறம்பட செயல்படுத்தி காட்டினார். விளையாட்டுத்துறையில் சதுரங்க போட்டியை மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளை உத்துப்பாக்கோள் நடத்தினார். இன்னொரு சுற்றுச்சூழல் துறையை மையமாக வைத்து மஞ்சப்பை அப்படின்றத மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எல்லாரையும் முற்று நோக்க வைத்தார். மீண்டும் மஞ்சப்பைக்கு மாறுங்க அப்படின்றத இதே மெய்யநாதன் தான் எடுத்துரைத்தார். ஸோ 2 துறைகளையும் சிறப்பாக வழி நடத்தினார் அப்படின்றதான் அவருக்கான பெயர். அதே போல இப்போ பிற்படுத்தப்பட்டது நலத்துறை அமைச்சர், இந்த துறை இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போது அந்த துறையை எம்பிசி பிசி மக்களுக்கு வெளியே காட்டிக் கொண்டிருக்கிற துறை இருக்குது, இதுல பெண்களுக்கு இவ்வளவு செய்யலாம் அப்படின்னு பல்வேறு அந்த துறையின் திட்டங்களை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஸோ மெய்யநாதனுக்கு 2026 அமைச்சரவையில் இடம் இருக்கிறது. அதே போல உதயநிதி சொல்லவே வேண்டாம், அவருக்கும் இடம் இருக்கிறது. மூன்றாவதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருக்கும் கண்டிப்பாக அதே தொகுதியில் வெற்றி பெறுகிறார். இந்த பள்ளி கல்வித்துறைன்றது மாறும், மிக முக்கியமான துறை கொடுக்கப்படும். இவருக்கும் அமைச்சர் பதவி அப்படின்றது உறுதியாகிறது. அடுத்ததாக கே ராமச்சந்திரன், அவருக்கும் அமைச்சர் பதவி அப்படின்றது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. KN நேரு, நான் சொன்னது போல அன்பில் மகேஷ் KN நேரு இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு போட்டிகள் இருக்கும். ஆனால் அமைச்சரவையில் KN நேருவின் பெயரும் இடம்பெறும். காரணம், இவர் சீனியர்ல கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் கொடுத்து ஆகணும். அந்த சீனியர் வகையில் ஒரு 5 to 8 எடுத்தீங்க அப்படின்னா அந்த 5 to 8க்குள்ள நேரு அவர்கள் வருகிறார். ஸோ நேரு அவர்களும் அமைச்சர் பதவியில் நீடிக்கிறார். TRP ராஜா, TR பாலுவின் மகன், இவரும் அமைச்சரவையில் தொடர்கிறார். எப்படி அன்பில் மகேஷோ அதே போல இவரும் அவருக்கு இணையான ஒரு பதவியை வாங்க போறாரு. TRP ராஜா அவர்களும் அடுத்த முறை 2026 வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் திமுக இவரும் மந்திரியாக தொடர்வார். அடுத்ததாக ஏவா வேலு, இவரும் அமைச்சராகத்தான் தொடர்வார். காரணம், இவருக்கு துரைமுருகன் மாதிரியோ எந்த ஒரு காரணம் கிடையாது. இவருக்கும் செல்வாக்கு தனியாக வச்சிருக்காரு. இவர் தொகுதியில் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏவா வேலு தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஸோ ஏவா வேலு நினைத்தால் மட்டும்தான் திருவண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டு வர முடியும். அப்படின்னால ஏவா வேலுக்கு கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் இருக்கிறது. அடுத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள், இவருக்கும் சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாக இருக்குது. ஆனால் அமைச்சரவையில் இடம்
அப்படின்றது அந்த நேரத்தில் பார்த்து அவர் 50-50% தான் இருக்காரு. சென்னையில் மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இந்த முறை 2027 களம் காண போகிறார்கள், வெற்றி வாகையும் சூட போகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அந்த இடத்தில் மாசு வர்றாரு அப்படின்னா 50-50 அப்படின்ற ஒரு சதவீதத்தில் தான் இருக்க போகிறது. தங்கம் தென்னரசு. ஸோ தங்கம் தென்னரசுக்கான வெற்றி வாய்ப்பு உறுதி, அவர் அமைச்சரவையில் இடம்பெற போவதும் உறுதி. அடுத்ததாக MRK பன்னீர்செல்வம், இவரும் அதே போல தான் 2026 வெற்றி வாய்ப்புன்றது உறுதி, அமைச்சரவையில் இடமும் உறுதி. இதுவரை அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் இனி 2026 வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து விட்டோம். குறிப்பாக சில நபர்களின் பெயர்கள் நாங்கள் சொல்லியே ஆகணும். 2026 அரசியலில் இந்த ஒரு ஆட்சியில் திமுக மீண்டும் வருகிறது அப்படின்னா சொன்னது போல உதயநிதி அமைச்சராவது உறுதியாகிவிடும். அவர் முதலமைச்சர் பதவிக்கு பொருத்தமானவர், ஏன்னால் அவருடைய அப்பாவுக்கு பிறகு அவர் தான் வரணும். அடுத்ததாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அதே போல தான் கல்வித்துறை அமைச்சர். காரணம் தெரியும், சிறு வயதிலிருந்தே அவருடைய அப்பா எல்லாமே திமுக தொடர்ந்து வரக்கூடிய நபர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். அதை காட்டிலும் உதயநிதிக்கு இவர் அன்பில் ரொம்ப நெருக்கமானவர். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவரும் தொடர்வார் அப்படின்றது உறுதி. உதயநிதி அமைச்சராவது உறுதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராவது உறுதி, TRP ராஜா அமைச்சராவது உறுதி, இந்த தங்கம் தென்னரசு, KN நேரு, இன்னும் நம் நினைவுக்கு ஏவா வேலு, இப்படி எல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் அமைச்சராவது உறுதி. ஸோ இந்த நபர்கள் எல்லாம் கட்டாயம் 2026 திமுக ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய நபர்கள். பார்க்கலாம் 2026 மக்களின் தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று, அப்போதைய ஆட்சி களம் எப்படி இருக்குது அப்படின்றதையும், நம்மளுடைய இந்த தேர்வுகள் சரியாக அன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். நன்றி.